அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 18. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 18. கனியமுது சேவித்த சபரி கண்களில் கண்ணீர் மல்கிட ராமலட்சுமணரை பார்த்தாள். அந்த கண்ணீரை அவள் உள்ளம் அப்பொழுது இருக்கும் இருப்பை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டது. ராமா அரசுவை விருந்தளித்து அதன் முடிவில் தாம்பூலம் தந்து பின் ஆசனத்தில் அமர செய்து உண்ட களைப்பு தீர கவரி வீசி அவ்வேளையில் மனதிற்கினிய சங்கீதம் இசைத்து மனதை பரம திருப்தியில் ஆழ்த்தும் வசதி வாய்ப்புகளை இந்த கிழவி பெற்றிருக்கவில்லை. ஏதோ இந்த காடு ஈர்க்க போய் இளந்தை பழங்களாவது கிட்டியது. என்னால் உனக்கு அதைத்தான் தர முடிந்தது. எனது விருந்தம்பலில் பிழை இருந்தால் பொறுத்துக்கொள் என்ற சபரியின் நலிந்த கரங்களை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் ராமன். தாயே, நான் இப்பொழுது ராஜகுமாரன் இல்லை, ஆரணி தபஸ்வி. அதிலும் என் சக பத்தினியை பறிகொடுத்துவிட்டு அவளை தேடி அலையும் ஒரு கர்மேந்திரியன். என் வரையில் உங்கள் அன்பும் அரவணைப்புமே பெரும் விருந்து. தாங்கள் பார்த்து பார்த்து அளித்த இளந்தியை விட இனிய விருந்தினை ஒருவர் தர இயலாது. தங்கள் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை என்றான். அப்படியே தாயே, இங்கே உங்களோடு தங்கி சில தினங்களையாவது கழிக்க விருப்பம்தான். ஆனால் என் பிரிய சகியின் எண்ணம் என்னுள் இடைவிடாது துடித்துக் கொண்டிருக்கிறது. அவளை நான் காணும் வரை எனக்கு வேறு எதுவுமே ஒரு பொருட்டில்லை. ஆகவே நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு உத்தரவு தாருங்கள் என்றான். சபரியும் கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தாள். பம்பியை விட்டு நீங்கி ரிஷிமுக பர்வதம் நோக்கி அவர்கள் நடையிடத் தொடங்கினர். நெடுநேரம் அவர்கள் செல்வதையே பார்த்தபடி இருந்த சபரி அதன் பின் இனி வாழ்வதில் என்ன பெரிய பொருள் இருக்க முடியும் என்று தீர்மானித்து அக்னி வளர்த்து அதனுள் பிரவேசித்து மோட்ச கதியை எய்தினாள் என்கிறது புராணம். ராமன் தன் எதிரிலேயே உயிரை விட்டு அவளுக்கு ராமனை சிதையிலிட்டு தீயும் ஊட்டினான் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. ஒன்று மட்டும் நிச்சயம், சபரி பக்திக்கும் அன்புக்கும் நிலைக்கலனா திகழ்கிறாள். இதன் தீவிரத்தின் முன் படோபடங்களுக்கோ செல்வ செழிப்புக்கோ யாதொரு தேவையும் இல்லை. ராமனின் வனவாசம் என்பது 14 ஆண்டுகளை கழிப்பதற்கான ஒரு விஷயமாக மட்டுமில்லாமல் சபரி போல பலருடைய ஆத்ம சிறப்புக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. சபரிக்கு மட்டுமா? அகலிகைக்கு சாப விமோசனம், ஓடக்கரை குகனோடு நட்பு, வாலி வதம் என்று அதனுள் ஏராளமான பொருள் பொதிந்த நிகழ்வுகள். கிஷ்கிந்தையில் வாலியிடம் மூர்க்கம் துளியும் அடங்கவே இல்லை. அவனது குறுக்கு வழி பிரயாசைகள் அவ்வளவும் வீண் போய்விட்டது. எதனாலும் சுக்ரீவனை வசப்படுத்த முடியவில்லை. ரிஷிமுக பர்வதம் சுக்ரீவனுக்கும் அவன் சகாக்களுக்கும் பெரும் புகலிடமாகி விட்டது எண்ணி குமைந்து போனான். அவன் நெருங்க முடியாத ஆத்திரத்தை அவன் மனைவி ரூமியை அழைத்து அவள் மேல் காட்டி தீர்த்து கொண்டான். அவளது கூந்தலை வெட்டி அதை ஒரு தாமரை இலையில் வைத்து கட்டி அதை சுக்ரீவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில பெண்களிடம் கொடுத்து அனுப்பினான். அப்படியே அவர்கள் மூலமாக நான் எந்த வடிவம் எடுத்து வந்து அவனை கொள்வேன் என்பதை சொல்லுங்கள் என்றிட அவர்களும் அந்த செய்தியை கூறியிருந்தனர். இதெல்லாம் சுக்ரீவனை பெரும் பீதியில் ஆழ்த்தி அவனை பயத்தில் புதைத்திருந்தது. அவன் கண் எதிரில் ஒரு நிழல் அசைவு கூட அது வாலியின் மாயத்தோற்றமாய் இருக்குமோ என்னும் எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டது. இப்படி ஒரு நிலையில்தான் ரிஷிமுக பர்வதத்துக்குள் ராம லட்சுமணர் நுழைகின்றனர். பெரும் கர்ம தொடர்பும் மாயா இணக்கமும் இல்லாத தாவரங்களுக்கும் ஓர் உயிர் முதல் 5 அறிவு வரையிலான உயிர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டதுதான் விந்தை. ரிஷிமுக பர்வதமே தன்னை உற்சாகமாய் புதுப்பித்துக் கொண்டு விட்டது போல் பச்சை பொதிந்து நின்றிட புள்ளினங்கள் ஆர்ப்பரித்தன. ஒரு தேரையை உண்ண வந்த பாம்பு கூட தன் பசியை மறந்து விட்டது போல் செயலற்று நின்று விட்டது. மதங்க மாமுனி எதிர்பார்த்தது போலவே ராம லட்சுமணர் இருவரும் அவரது ஆசிரமத்தை தான் அடுத்து அடைந்தனர். முனிவரும் அவர்களை பூரிப்புடன் எதிர்கொண்டார். மங்களமான மொழியாலேயே வரவேற்பு வாசித்தவர் இருவரையும் உளப்பூர்வமாக ஆசிர்வதித்தார். சுவாமி, நாங்கள் தேடி வந்த காரியம் பூர்த்தியாக வேண்டும். ஆகாது போகுமா? அதற்காக அல்லவா இந்த வனவாசம். தங்கள் ஆசிகள் வழி நடத்தட்டும். சீலர்களே, சரியான இடத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். இனி நீங்கள் அலையவே தேவையிராது. உரியவர்களை காண்பீர்கள், உதவிகளும் கிட்டும். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் புறப்படுகிறோம். ஆசி கூறி வழியனுப்பி வையுங்கள். முன்னதாக பாலும் தேனும் பருகி இக்குடிலின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். மதங்க மாமுனிவர் சபரியைப் போலவே அவர்களை உபசரித்தார். அதன்பின், ராமா, நீ இங்கு வந்து சென்றது நினைவாக 7 ஆச்சா மரக்கன்றுகளை நட்டு செல்ல வேண்டும். உன் நினைவாக
இந்த பர்வதத்தில் அவை வளரட்டும் என்று 7 கன்றுகளை எடுத்து வந்து தந்தார். லட்சுமணன் தன் பானத்தாலேயே அவற்றை நடுவதற்கு குழி தோன்றி நீரூற்று ஒன்றையும் உருவாக்கினான். ராமனும் லட்சுமணன் உருவாக்கிய குழிகளில் ஆச்சாமர கன்றுகளை நட்டு அவற்றுக்கு நீர் பாய்ச்சினான். அதை பார்த்தபடி நின்ற மதங்கமா முனிவர், ராமா, இந்த சம்பவத்தை காணும் பொழுது ஒரு சமுத்திரம் தடாகம் ஒன்றில் நீராடுவது போல் உள்ளது. உயிர்களுக்கெல்லாம் உயிரான உன் கரத்தாலேயே ஓருயிர் தாவரம் வளரப்போகின்றது. விருட்ச உலகில் இந்த சம்பவம் என்றும் சிந்திக்கப்படும். இங்கே இந்த மரங்கள் வேர்பிடிக்க இவற்றுக்கு கிட்டும் உறுதி உன் செயல்களில் எதிரொலிக்கும். கர்த்தாவை விட காரணக்கர்த்தாவே பெரியவர். அந்த வகையில் இவை பிறக்கவும் நீயே காரணம். இங்கே இலை தழைக்கப் போவதற்கும் நீயே காரணம் என்று பல பொருள்பட வாழ்த்திய மதங்கமா முனிவர் பின்னர் இருவரையும் வழி அனுப்பி வைத்தார். இருவரது பயணமும் மீண்டும் தொடங்கியது. இந்த பர்வதம் முழுக்க மீண்டும் ஒரு கிளர்ச்சி. அது சுக்கிரீவனை சுற்றி நிற்கும் வீரர்கள் சிலரிடமும் எதிரொலித்தது. அப்பொழுது ஒரு வானரன் ஓடி வந்தான். அவனிடம் படபடப்பு தெரிந்தது. சுக்கிரீவன் முன்னால் வாய் திறந்தான். வனராஜா, வனராஜா, நான் இப்பொழுது ராஜன் இல்ல, ஒரு அகதி. நீ வந்த விஷயத்தை சொல். இன்று நம் பர்வதத்தில் நம்ப முடியாத பல காட்சிகள். எப்படி? புலியும் மானும் ஒரே மடுவில் நீர் அருந்துகின்றன. அது ரிஷிமுக பருவத்துக்கே உரிய சிறப்பு. ஏனென்றால் இது அருளாளர்களின் காடு. வேறு சங்கதிகள் உண்டா? இருக்கிறது ராஜா. பர்வத புற்றுகளில் அரவங்கள் எதனாலும் வெளியே தோன்றி யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல் படம் எடுத்தபடி இருக்கின்றன. குயில்கள் கூவியபடி இருக்கின்றன. எல்லாமே ஏதோ மாயஜாலம் போல் உள்ளது. அந்த வானரன் கூறியதும் சுக்கிரீவன் முகத்தில் கேள்விக்குறி உருவானது. அப்பொழுது அனுமன் சரியாக அவர்கள் அருகில் வந்தான். அந்த வானரன் தொடர்ந்தான். ராஜா, இன்னொரு முக்கியமான செய்தி. சீக்கிரம் சொல். என்ன அது? யாரென்றே தெரியவில்லை. 2 பேர் பர்வத எல்லைக்குள் நுழைந்துள்ளனர். தவக்கோலம் பூண்டுள்ளனர். ஆனால் கைகளில் வில்லும் தோளில் அம்பரா தூளியும் உள்ளன. இப்படி ஒரு கோலத்தில் இதுவரை நான் யாரையும் பார்த்ததில்லை. வானரன் குறியதை கேட்ட சுக்கிரீவன் முகத்தில் வேர்வை துளிக்க தொடங்கியது. அடுத்து அனுமனைத்தான் பார்த்தான். சுந்தரா, கலங்காதே சுக்ரீவா, நான் போய் பார்த்து வருகிறேன். நிச்சயம் அது வாலியின் வேலையாக இருக்கலாம். நேர் வழிகளில் மோத வழியின்றி எல்லா குறுக்கு வழிகளையும் கையாள தொடங்கிவிட்டான் என் சகோதரன். யாராக இருந்தால் என்ன, நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அச்சப்படாதே. உன் ஆறுதல் மொழிகளுக்கு நன்றி. வருகின்றவர்கள் மாயாவிகளாக இருக்க நிறைய வாய்ப்புள்ளது. பர்வதம் முழுக்க மாற்றங்கள் தெரிகிறது. யாராக இருந்தால் என்ன, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அச்சமின்றி இரு. அவர்களை சந்தித்து அவர்கள் யார் என்பது பற்றி அறிந்து கொள்வதே இப்பொழுது என் முன் இருக்கும் பணி. நல்லது சுந்தரா, கவனமாக செயல்படு. நான் பார்த்துக் கொள்கிறேன். அனுமன் புறப்பட தயாரானான். சுந்தரா, இப்படியே செல்லாதே. மாறுவேடத்தில் செல். அதுதான் நல்லது. நல்லது சுக்ரீவா. அனுமன் பதில் கூறிய சில நிமிடங்களில் வெண்பட்டு கச்சும் சிரசை மூடி மறைத்த வஸ்திரமுமாக ஒரு பிராமண இளைஞனை போல் தன்னை மாற்றிக்கொண்டான். புறப்பட்டும் விட்டான். ராம லட்சுமணர் இருவரும் ரிஷிமுக பர்வத எழிலை பருகியபடியே வந்து கொண்டிருந்தனர். புற்றரவங்கள் அவர்களை பார்த்தன. அவற்றிற்கு லட்சுமணன் தான் கணக்கு. ஆதிசேரன் தானே லட்சுமணனாக வந்திருக்கிறான். அந்த தொடர்பை அவை மறக்குமா என்ன? அண்ணா, இந்த பர்வதத்து சர்ப்பங்களுக்கு துளியும் அச்சமே இல்லை, பார்த்தீர்களா என்று லட்சுமணன் கேட்டான். ராமன் பதில் கூறாமல் மர்மமாக புன்னகைத்தான். ஜென்ம காரணங்களை மாயை உணர விட்டு விடுவதில்லை. லட்சுமணனும் அம்மட்டில் விதிவிலக்கல. அதே சமயம் அவர்களை பார்த்தபடியே பிராமண வேடத்தில் அனுமன் வந்தபடி இருந்தான். யாரோடு யார் சேர வேண்டும் என்பதற்கு ஓர் இலக்கணம் உள்ளது. தேனுடன் கனி கலந்தால் அது தேனுக்கும் நல்லது, கனிக்கும் நல்லது. மாறுபாடுடைய சேர்க்கைகள் விகாரங்களாகி விடுகின்றன. இங்கே ஒரு அற்புத சேர்க்கை நிகழப்போகிறது. காலகாலத்திற்கும் பக்தி, தொண்டு, அடக்கம், எளிமை, வலிமை, சாதுரியம் என்கிற சகல நிலைப்பாடுகளுக்கும் உதாரணம் காட்டக்கூடிய ஒரு உன்னத நிகழ்ச்சி நிகழப்போகிறது. நிகழ்ந்தும் விட்டது. ராம லட்சுமணர் எதிரில் அனுமன். இருவரையும் பார்த்த மாத்திரத்தில், அதிலும் வெகு அருகில் பார்த்த மாத்திரத்தில் நெஞ்சத்தில் ஒரு இனம் புரியாத அமைதி, அதுவரை அனுபவித்திராத ஒரு இன்ப உணர்வு. ராமனுக்கும் அனுமனை பார்த்தபொழுது உள்ளுக்குள் ஒரு புத்துயிர்ப்பு. வில்லேந்தி வரும் வீர தவசிகளுக்கு என் வந்தனங்கள். அனுமன் வந்தனம் கூறி பேச்சை தொடங்கினான். நீ யாரப்பா? லட்சுமணன் வினவினான். நான் பார்த்தால் தெரியவில்லையா? நான் ஒரு அந்தன புருஷன். வானரர்களிலும் அந்தனர் உண்டா?
லட்சுமணனின் கேள்வி சற்று கீறியது. ராமனின் நயனங்களோ அனுமனை கூர்மையாக அளந்தபடியே இருந்தது. தீட்சைகளில் ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை, நேத்திர தீட்சை என்று 3 நிலைப்பாடுகள் உண்டு. அதில் நயன தீட்சை என்பது நொடிக்கும் குறைவான காலக்கதியில் நடந்து முடிந்து விடுவதாகும். பல குரு மகான்கள் சிஷ்ய கோடிகளுக்கு நேத்திர தீட்சை வழியாகவே கருணை புரிந்து விடுவார்கள். ராமனின் நேத்திர தீட்சையும் அனுமனிடம் அப்படி ஒரு அற்புதத்தை தான் செய்துவிட்டிருந்தது. அது அவன் வரையில் ஒளிவு மறைவின்றி பேசிடவும் தூண்டியது. அனுமனும் அப்பொழுதே சரண் புக தயாராகிவிட்டான். அதுவும் அவனையே அவன் அறியாதபடி. வீரபுருஷர்களே, என்னை மன்னியுங்கள். தோற்றத்தில்தான் நான் அந்தணன், உண்மையில் நான் ஒரு வானரன். அஞ்சனை என் தாய், வாயு என் தந்தை, அனுமன் என் திருநாமம். கிஷ்கிந்தைக்கு அரசனான வானர அரசன் சுக்ரீவனின் அமைச்சன் நான். தனது சகோதரன் வாலியினால் நாடு இழந்து, பதவி இழந்து, கட்டிய மனைவியை இழந்து சுக்ரீவன் இந்த ரிஷிமுக பர்வதத்தில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வருகிறான். வாலியும் எவ்வாறேனும் சுக்ரீவனை அழித்திட முயன்று வருகிறான். அதன் காரணமாகவே தங்களையும் வாலியின் ஏவலாட்களாக தாங்கள் இருக்கக்கூடுமோ என்னும் எச்சரிக்கையான எண்ணமே என்னை அந்தன வடிவில் உங்கள் முன் வர செய்துள்ளது. அனுமனின் பதில் அடுத்து கேட்பதற்கு கேள்விகளே இல்லாதபடி எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக விளங்கியதுதான் விந்தை. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.